நாங்குநேரி தமிழக அளவில் பெயர் பெற்ற மண். இயற்கை அன்னையால் வஞ்சிக்கப்பட்ட நிலம். மலை மறைவு பகுதி எனினும் இயற்கையோடு போராடி வாழும் மனிதர்களின் வீரபூமி இது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் நாங்குநேரி சீமையை சிறிவர மங்கை நகர் என்று உரிமை கொண்டாடியிருக்கின்றார். ஏனெனில் 108 திவ்ய தேசங்களில் நாங்குநேரி மண்ணும் ஒன்று. இவ்வரலாறு குட் நியூஸ் அருள் தந்தையர்களாலும் நற்செய்தி தூதுவர் சபையினராலும் வரலாற்று தேசமாக மாறி இருக்கின்றது. ஏனெனில் உலகின் பல பகுதிகளில் வாழும் மக்கள் நாங்குநேரி ஜபமாலை தோட்டம் என்றால் ஓ தெரியுமே என்று சொல்லி ஆன்மீக தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். இங்குதான் இன்று 5 அருள் தந்தையர்கள் தங்கள் நன்றி திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தை நாம் இந்த நேரத்திலே தொடங்கி நடத்த இருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்து ஒரு தந்தை நம்முடைய கேரளம் மறை மாநிலத்திலிருந்து தந்தை அவர்கள் செல்வம் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த வெள்ளி விழா நாயகர்களோடு நினைத்து வியந்து பார்க்கும் 11 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மைல்கல். எங்கள் குடும்ப இல்லமாம் திருத்துதர்களின் அரசி தலைமையகத்தில் கடந்த 26ஆம் தேதி ஆரம்பித்து எம் குடும்ப கொண்டாட்டம் இன்று நிறைவு பெறுகின்றது. எம் மறை மாநிலத்தின் அனைத்து அரை சகோதரர்களும் ஒன்று சேர, இந்தியாவில் பணிபுரியும் அனைத்து தந்தையர்களும் வெவ்வேறு நாட்களில் ஒரு சேர, எங்கு பார்த்தாலும் எப்படி இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, மெலிந்து போயிருக்கிறீங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா சிறப்பாக பண்ணுங்க என்ற பாச உரிமை பரிமாற்றங்கள். அப்பாடா, என்ன ஒரு தித்திப்பு! ஆன்மீக தியானம், இன்ப சுற்றுலா, குடும்ப தோழமை நிகழ்வு, பலிபீட அர்ச்சிப்பு விழா, குருத்துவ அருள்பொழிவு விழா, இன்று வெள்ளி விழா கொண்டாட்டம் என்று கடந்த 11 நாட்களாக வெவ்வேறு நிலையிலே நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடியிருக்கிறோம். இதேபோல் ஒரு உறவு கொண்டாட்டம் இனி என்று அமையுமோ? எல்லாரும், குறிப்பாக மறை மாநில தலைவர், சபையின் துணைத் தலைவர், ஆலோசகர்கள், கட்டமைக்கப்பட்ட குழுவினர்கள் 11 நாட்கள் வியர்வை சிந்தி உழைத்திருக்கிறார்கள். பதவியில் வேறுபாடு காட்டாமல் அனைவரும் இணைந்து செய்த பணி வியக்கத்தக்கது, போற்றத்தக்கது. ஒருங்கிணைத்து அனைத்தையும் வழிநடத்திய எங்களுடைய திருத்துதர்களின் அரசி மறை மாநில தலைவர் தந்தை அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து வழிநடத்திய அனைத்து தந்தையர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் திகட்டாத நன்றியினை வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். Dear Reverend Fathers, I take this great opportunity to inform about the first 11 days experiences of our family members of our Mary Queen of Apostles province in the Society of Heralds of Good News. We were cherished with each other ministry experiences and feelings, and we are very happy with this good spirit to go further and to be fruitful in the ministry of our society and in the church larger. And also I thank all the members who shared their hard work to bring this celebration successful. ஆக இவர்களுக்காக நன்றி செலுத்தும் இந்த வெள்ளி விழா கூட்டத்தை ஆரம்பிக்கும் விதமாக இறை வணக்க பாடலை பாட வருகிறார்கள் எம் குலசை நகர் சகோதரிகள். எல்லோரும் எழுந்து நிற்போம்.
செய். சுகராகம் நீயே இயேசுவே, உன்னாமம் போற்றுவேன். தேவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் வாழ்த்துவேன். சுகராகம் நீயே இயேசுவே, உன்னாமம் போற்றுவேன். தேவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன். உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை துறக்கிறேன். அன்பின் சிறகில் நாளும் நானும் விடியல் காணுவேன். அழகின் இமையில் இனிதாய் எதிரும் புதிதாய் தோன்றுவேன். நீயே எந்தன் ஜீவன், நீயே எந்தன் ஆற்றல், நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. சுகராகம் நீயே இயேசுவே, உன்னாமம் போற்றுவேன். தேவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் வாழ்த்துவேன். சுகராகம் நீயே இயேசுவே, உன்னாமம் போற்றுவேன். தேவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். அமர்வோம். தென் பொதிகையில் தவிழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கற்சித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, யாதும் ஊராகி வடின் செழித்த மொழி. அம்மொழியில் சலங்கை கட்டி தமிழனின் தனிபெரும் நாட்டியமாம் பரத நாட்டியம் வாயிலாக வந்தோரை வரவேற்க, மகிழ்விக்க, இசையோடும் நளினத்தோடும் குலசை மண் பெற்றெடுத்த மங்கையர்கள் வரவேற்பு நடனமாட வருகிறார்கள் தென்றலாய்.
நடன அசைவுகளால் எங்களை வரவேற்ற மலர்களே, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து. மலர் மாலை சூட்டினால் மாலையில் வாடும் என்றெண்ணி மனமதில் பூத்த மகிழ்வாம் மாலை சூடி வெள்ளி விழா கொண்டாட்ட அருள் தந்தையர்களை வாழ்த்த எம் மறை மாநில ஆலோசகர் தந்தை பிரிட்டோ அவர்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய எமது சபை தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனைத்து நற்செய்தி தூதுவர் சபையின் நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருத்தூதர்களின் அரசி மறை மாகாணத்தின் உள்ள அனைத்து அங்கத்தினர்களின் சார்பாக வெள்ளி விழா நாயகர்களை வாழ்த்தி இந்த வாழ்த்துரையை நான் தொடங்குகின்றேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் நல்ல முறையில் வாழ்பவர்கள் வானுலக தெய்வங்களை விட மேன்மை உடையவர்களாக மதிக்கப்படுவார்கள்.
வாழ்வுக்கு வளமூட்டும் ஜெப வாழ்வு, உறவுக்கு உயிர் கூட்டும் கூட்டு வாழ்வு, திருச்சபைக்கு சான்று பகரும் பணி வாழ்வு, இவற்றை அடிப்படையாக கொண்டது வெள்ளி விழா நாயகர்களாகிய உங்களுடைய அர்ப்பண வாழ்வு. இத்தகைய அர்ப்பண வாழ்விற்கான அழைத்தலை ஏற்று 25 ஆண்டுகள் அற்புதமாக வாழ்ந்து காட்டியுள்ள நம்முடைய வெள்ளி விழா நாயகர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொன்னான நேரம் இது. நம் சபையின் தொடக்க வரலாறு நம் கண்களை அகல விரிய செய்கின்றது. இத்தகைய உயரத்தை அடைய ஓயாது உழைத்தவர்கள் நமது வெள்ளி விழா நாயகர்கள். தன்னை மறந்து பொதுநல வானில் பறந்தவர்கள் இவர்கள். பரந்த மனதோடு பணியாற்றி பல்வேறு இடங்களிலே நமது சபை வளர காரணமாக இருப்பவர்கள் இவர்கள். இவர்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை, எனவே வணங்கி நிற்கின்றேன் இங்கு. தூய துறவற வாழ்வின் 25 ஆண்டு கால நீண்ட பயணத்தை நிறைவு செய்துள்ள நற்செய்தியின் தூதுவர்களாகிய இவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முட்களின் பாதையில் முடங்கி விடாமல், மலர்களின் பாதையில் மயங்கி விடாமல், செம்மையாய் நீங்கள் நடந்து வந்த சீர்மிகு பாதையில் நீங்கள் சாதித்த சவால்களையும் சாதனைகளையும் கண்முன்னே நாங்கள் கண்டோம். உங்கள் உள்ளத்தில் ஒளிரும் நிறை அன்பும், உங்கள் வார்த்தைகளில் ஒலிக்கும் உண்மையும், உங்கள் செயல்களில் பிரதிபலிக்கும் இறை அருளும் எங்களை மெய்சிலிர்க்க செய்கின்றது. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறமேற்கொண்டு செம்மையாய் செய்து முடித்து நமது சபையையும் மறை மாகாணத்தையும் சிகரம் தொட காணச் செய்த சிறப்புக்கு உரியவர்கள் நீங்கள். முன்னேற்ற பாதையில் நம் சபையை வழிநடத்திய முன்னோடிகள் நீங்கள். நிர்வாக பணியில் நிறை பலன் தந்தவர்கள் நீங்கள். தேசம் கடந்து சேவை செய்யும் நம் நற்செய்தி தூதுவ சபையின் உறுப்பினர்களுக்கு தூண்டுகோலாய் இருப்பவர்கள் நீங்கள். தங்களின் சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளியை குறைத்து கொண்டு நமக்கும் நம் சபைக்கும் மறை மாகாணத்தின் நலனை உணர்ந்து அவற்றிற்காக பாடுபட்டு உழைத்து இந்த சபையை உச்சகட்ட பாதைக்கு அழைத்து சென்றவர்கள் நீங்கள். நகரங்கள் கிராமங்கள் என்று சென்ற இடமெல்லாம் நற்செய்தி பணியாற்றிய நற்செய்தியின் தூதுவர்கள் நீங்கள். மனித நேய செயல்பாடுகளால் மறைமாகாணத்தை சமத்துவத்திலே கட்டி எழுப்பிய மகத்தான பொறியாளர்கள் நீங்கள். தன்னை அறிமுகப்படுத்துவதில் ஆர்வம் இன்றி, மண்ணுக்குள் ஆரவாரம் இன்றி மறைந்திருந்து விருட்சம் வளர காரணமாகும் வேறாக இருந்து நமது சபையையும் மறை மாகாணத்தையும் வளர்த்தெடுத்தவர்கள் நீங்கள். பல்வேறு அயல் நாடுகளில் நம் சபை கிளை பரப்பிட அரும் பணியாற்றியவர்கள் நீங்கள். வாழ்வில் இளம் ஆன்மாக்களை ஈர்த்து நம் சபையின் ஒற்றுமைக்கு வித்திட்டவர்கள் நீங்கள். இவர்களின் வாழ்வும் பணியும் இளைய குருக்களுக்கு ஓர் அறிவுரை, மூத்த குருக்களுக்கு ஓர் அறவுரை. பல்வேறு சிந்தனையாலும் தொலைநோக்கு பார்வையாலும் திரு அவையில் புதிய புரட்சிக்கு அடித்தளமிட்டவர்கள் நீங்கள். குருத்துவத்தின் மேன்மையை உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் நீங்கள். அர்ப்பண வாழ்விற்கு அர்த்தம் தந்து இன்று அகமகிழ்வோடும் மன நிறைவோடும் அமர்ந்திருக்கும் உங்களை பொன்னாடை போர்த்தி வாழ்த்தவும், மேலும் உங்களுடைய பணி வாழ்வு நிலைத்து நின்று பொன்விழா வைர விழா என்று வாழ்வை கொண்டாட இறைவனை வேண்டி இவர்களை வாழ்த்தி என்னுடைய சிறிய வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. இப்பொழுது அனைத்து தந்தையர்களையும் வாழ்த்திய தந்தைக்கு நன்றி கூறி கேக் வெட்டக்கூடிய அந்த நிலையானது இப்போது இருக்கிறது. அருள் தந்தையர்கள் 6 பேரும் தங்களுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்திலே எங்களுடைய மகிழ்ச்சியில் இணைந்து இந்த நிகழ்வில் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இது முடிந்தவுடன் எங்களுடைய சபையினுடைய மறை மாநில தலைவர் கௌரவித்து மாலை சூட்டுவார்கள். அதன் பிறகு சபை தலைவர், அவருடைய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதோடு அவருடைய நண்பர்கள், தந்தையர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வார்கள். எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் இப்பொழுது வாழ்த்து பாடலையும் இணைந்து பாடுவார்கள். On this auspicious day, the Lord has shown His way. Called to live together, to peace forever. Let's thank Him for His marvelous gift, the gift He received, that's your call. And now we sing, congratulations, congratulations, dearest fathers. We celebrate with joy and love. Congratulations, dearest fathers. Let joy and love to fill your days. Faith and hope bless your ways. You be filled with God's grace and walk with Him always. And now we sing, congratulations, congratulations, dearest fathers. We celebrate with joy and love. Congratulations, dearest fathers.
Congratulations, dearest fathers. We celebrate with joy and love. Congratulations, dearest fathers. And now we sing congratulations. Congratulations, dearest fathers. We celebrate with joy and love. Congratulations, dearest fathers. Congratulations, dearest fathers. Now I invite Reverend Father Superior General and his team to congratulate the fathers. இப்பொழுது எங்களுடைய திருத்தூதர்களின் அரசி மறை மாநில தலைவர் அவரோடு இணைந்து ஆலோசகர்கள் அனைவரும் இணைந்து இந்த அருள் தந்தையர்களை வாழ்த்தி பொன்னாடை போர்த்துவார்கள்.
தித்திக்கும் இசைகளே திமிரோடு வாருங்கள். திருநெல்வேலி கம்பீரத்தை தவறாமல் காட்டுங்கள். திகட்டாத அபிநயங்களை சிட்டுக்குருவிக்கும் கற்றுக் கொடுப்போம். மீண்டும் தங்கள் அபிநயங்களால் நம்மை ஆச்சரிய வெள்ளத்தில் நீராட்ட வருகிறார்கள் குலசை மண்ணின் மலர்கள். மழையிலும் வெயிலிலும் கண்டு, இரவிலும் പകലിലും കണ്ടു, നാഥാ നിന്നെ ഞാൻ കണ്ടു. കരുണയായി കടലിലും കണ്ടു, വചനമായി തിരയിലും കണ്ടു, നാഥാ നിന്നെ ഞാൻ കണ്ടു. കോരിരുൾ നോവിലും ഇടറുമെൻ വഴിയിലും നാഥാ നിന്നെ ഞാൻ കണ്ടു. യേശുനാഥാ നിന്നെ കണ്ടു. വിരിയുമീ തളിലും കണ്ടു, എരിയുമീ തിരയിലും കണ്ടു. എന്നിലെ ശ്വാസമായി നീ നിറഞ്ഞു, എന്നാത്മാവിൻ ആഴമായി നീ തെളിഞ്ഞു. ഈ നാദത്തിലും അതിൻ രൂപത്തിലും മഴവില്ലിലും തിങ്കളിൻ ചന്തത്തിലും ഈ സ്വരം ഏഴിലും യേശുനാഥ നിന്നെ കണ്ടു. മഴയിലും വെയിലിലും കണ്ടു, ഇരവിലും പകലിലും കണ്ടു, നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. മഴയിലും വെയിലിലും കണ്ടു, ഇരവിലും പകലിലും കണ്ടു, നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. நடனமாடி மயில்களும் விம்மித்து போக எம்மை திகைக்க வைத்து விம்ம வைத்த மயில்களுக்கு நன்றி. இறைவா, புது ஆற்றல் தருவது உம் வாக்கு. தலைவா, புது வாழ்வு தருவது உம் ஆவி. உமது கருவியாய் என்னையே தந்தேன், இறையருள் வாக்கினை எங்கனம் சொல்வேனோ என்ற பரவசத்தோடு ஏற்புரை ஏற்று நன்றி மலர்த்துவ வருகிறார் வெள்ளி விழா நாயகர்களில் ஒருவரான அருள் தந்தை தாமஸ் செல்வராஜ் அவர்கள்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. Give thanks to the Lord, for he is good, his love endures forever. Psalm number 107, verse 1. இறையேசுவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களது இந்த குருத்துவ வெள்ளி விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த இவ்விழா செவ்வென நடைபெற உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்து இறை பணிக்கென அழைத்து எங்களை வழிநடத்திய, இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்வும் வழியும் ஒளியும் அன்பும் அருளுமாகிய மூவரு இறைவனுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். அடுத்ததாக, எங்கள் சபையின் நிறுவன தந்தை பேரறிஞர் திரு ஜோஸ் கைம்லேட் அடிகளாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த சபையை தொடங்கியதற்கான நோக்கம், இறைவன் கண்ட அந்த கனவை அவரது கனவாக எடுத்து உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புங்கள், தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், இந்த வாக்கிற்கேற்ப இந்த சபையை நிறுவி எங்களுக்கு இந்த சபையிலே நற்செய்தி பரப்புகின்ற பணி, குணமாக்குகின்ற பணி, கல்வி பணி, ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற பணி, இந்த பணிகளை செய்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட கனவினை நிறைவேற்ற எங்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு எங்கள் ஃபவுண்டர் தந்தை ஜோஸ் கைம்லேட் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர் இந்த நேரத்தில் எங்களை விண்ணகத்திலிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புகின்றோம். அடுத்ததாக, எங்களது சபை தலைவர் பேரறிஞர் தந்தை டாக்டர் மேத்யூ கல்லிக்காட் அவர்கள், இவர் இந்த சபையை தொடங்கிய காலத்திலிருந்தே சபைக்காக உழைத்தவர், சபை வளர்வதற்கு முக்கிய காரணமானவர், சிறந்த நிர்வாகி, தலைவர், எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தவர். ஆக தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Indeed, we are deeply indebted to very Reverend Dr. Matthew Kallikat, the Superior General of Heralds of Good News. Dear Father, you have been part of our journey from the very moment we have entered into Heralds of Good News. We acknowledge your love, prayer, guidance and support. Thank you for your valuable presence on this special day of our priestly Silver Jubilee celebration. அடுத்ததாக, தட்டுங்க. அடுத்ததாக, எங்களுடைய சபையின் உபத்தலைவர் மரியாதைக்குரிய தந்தை ஏ பிரான்சிஸ் மற்றும் கவுன்சிலர் தந்தையர்கள், Dear Reverend Father A. Francis, the Assistant Superior General of Heralds of Good News, Dear Very Reverend Father Matthew Vengalur, Very Reverend Father Bal Raju, Treasurer General Very Reverend Father Sylvester, we sincerely thank you for your gracious presence, for your wishes, prayers and support. Thank you for being with us today despite your many responsibilities. Thank you, dear fathers. Next, we extend our heartfelt thanks to our provincial superiors from different provinces. From St. Paul province, Reverend Father Selvan Lazar, and also the Vice Provincial, Reverend Father Sibi Tadatil. From St. Mother Teresa province, Reverend Father Roy George, and also the representatives from Divine Mercy province, Very Reverend Father V. Arakiraj. From St. John Paul II province,
Very Reverend Father Sundar. Thank you for your participation. Your participation has deeply enriched this occasion. Thank you. You honored us with your gracious presence. Thank you, dear fathers. அடுத்ததாக எங்களது மறை மாகாணத்தின் தலைவர் வெரி ரெவரண்ட் ஃபாதர் ஏ ஹெர்மன்ஸ் ராஜ், வைஸ் ப்ரொவின்ஷியல் வெரி ரெவரண்ட் ஃபாதர் பாஸ்டன் சேசுராஜு, கவுன்சிலர்ஸ் ரெவரண்ட் ஃபாதர் ஜே ஆரோக்கியதாஸ் பிரிட்டோ, ப்ரொவின்ஷியல் ப்ரொக்குரேட்டர் அகஸ்டின், இவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களை விட இந்த விழாவை சிறந்த முறையில் எங்களுடைய இந்த குருத்துவ பொன் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இவர்கள்தான். எங்களது இந்த 25 ஆண்டுகால இறை சேவைக்கு பரிசாக இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று சிரத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்காக இந்த விழாவை, இந்த சிறந்த ஒரு திருப்பலியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அருள் தந்தையர்களுக்கு எங்களது சிறப்பான வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற எங்கள் சபையின் குருக்கள், மறைமாகாண குருக்கள், representatives also from St. Joseph Major Seminary, Rector Very Reverend Father Bhagatula Jayaraj and other fathers. So we thank you for your kind presence here. Thank you so much. மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்த தூத்துக்குடி பாளையங்கோட்டை சேர்ந்த மறை முதன்மை குரு அருள் வி.கே. அருள்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அருள் தந்தையர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எங்கள் சபையை சார்ந்த அனைத்து குருக்களுக்கும் இன்னும் பல விதங்களிலே எங்களுக்கு உதவி செய்த அருள் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் from Franciscan sisters and also the Kunzaga sisters. We thank you all for your kind presence and prayers. Thank you. இந்த நேரத்தில் எங்களது பெற்றோர்களை நாங்கள் நினைவு கூர்கின்றோம். எங்கள் பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. எங்களை பெற்றெடுத்து வளர்த்து விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து இறை பணிக்கென எங்களை இந்த சபைக்கு கொடையாக வழங்கிய அவருடைய தியாகத்திற்கும் அவருடைய வாழ்விற்கும் எங்களது நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களோடு சேர்ந்து எங்களது சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், ஆசிரிய பெருமக்கள், நண்பர்களுக்கு எங்களது சிறப்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குருத்துவ வெள்ளி விழாவானது சிறப்பாக நடைபெற மிகவும் கடினமான உழைத்த அருள் தந்தையர்கள், சிறப்பாக இந்த குட் நியூஸ் தியான ஆசிரமத்தின் டைரக்டர் புனித செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் மைனர் செமினரி ரெக்டர், other staff members and also the students, the brothers. So we thank you for all your hard work and also putting up a good show here. Thank you so much. இவ்விழாவிற்கு வருகை புரிந்த இந்த பங்கை சார்ந்த இறைமக்கள் மற்றும் பல பகுதிகளில் இருந்து வந்து சிறப்பித்து ஜெபித்த அனைத்து இறை மக்களுக்கும் மற்றும் பல வகைகளிலே உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இன்றைய இந்த விழாவிலே சிறிய ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி எங்களை மகிழ்வித்த அனைத்து சிறுவர் சிறுமியருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது பணி தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
பெயர் பாடகர்கள் குழுக்கு எங்களது சிறப்பான நன்றியும் வணக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் நன்றி சொல்லவோ இல்லை பெரிய பிரசங்கம் கொடுக்கவோ இல்லை. என்னுடைய அனுபவம், ஏன்னா ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் மேத்யூ கலிக்கட், he was Director General, so he appointed me as a vocation promoter 31 years before. So I was in South Tamil Nadu. ஏன் அதை சொல்கிறேன்னா, அப்போ நான் பார்த்தா தியாலஜி ஃபஸ்ட் இயருக்குள்ளே போயிட்டு அவர் என்ன சொன்னார், சவுத் தமிழ்நாடு நீங்கள் பார்த்துக்கோங்க, நார்த் தமிழ்நாடு ஃபாதர் தொபியாஸ் இந்த லேட் பார்த்துக்கங்கன்னாரு. உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் இங்கெல்லாம் எந்த இடம் எங்கே போகணும் என்னன்னு தெரியாது. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, மறக்க முடியாத ஒருவர் வேறு யாரும் இல்லை, பாளையங்கோட்டை விஜி முதன்மை குரு ஃபாதர் அருள்ராஜ். ஏன்னா நான் சின்ன பையன், அப்போ சின்ன பையனை தியாலஜி ஃபஸ்ட் இயருக்கு வந்திருக்கேன். அவர் மூலியமாக போய் அவருடைய பங்கிலே இருந்து இன்று நமக்கு விரிவுரையாளராகவும் எங்களுக்கு நன்றி, அதாவது ஃபாதர் பிரிட்டோ அண்டு ஃபாதர் குலசை இவர்கள் இருவரும் இங்கு இருப்பதற்கு காரணம் நான் மட்டுமல்ல, அவருடைய உழைப்பு. ஏனென்றால் 5 வருடங்கள் எங்கு தங்குவது என்று தெரியாது. அவர் மூலியமாக ஒரு இடத்துக்கு போகிறது, திருப்பி அங்கே வந்து தங்குறது. அதனால் அந்த பாளையங்கோட்டையில் அவரை மறக்க இதில்லை. அதனால தான் ஒரு வார்த்தை விஜி அப்படின்னு சொல்லிட்டு போனால் பார்த்தாரு. அவர் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் எனக்கு அடுத்த தந்தை. அதனால தான் அவரை நினைக்கும் போது அழுகு வந்துடுச்சு. ஏன்னா எந்த இதுனாலும் சாமி கேளுங்க, எங்கே வேணாலும் யாரை ஃபாதரை பார்க்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாம் எனக்கு ஏற்பாடு செய்தவர். இன்றைக்கு ஏறக்குறைய ஏகப்பட்ட குருக்கள் என் மூலியமாக வந்திருக்கிறார்கள் என்றால் அவர் எனக்கு முதலாக இடம் கொடுத்து இது பண்ணுறவர். இவர் இருதயராஜ் மற்ற ஃபாதர்கள் அவங்களாம் இறந்துட்டாங்க. அதனால் சாமி, எங்கள் ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பாகவும் எங்களுடைய ப்ராவின்ஸ் சார்பாகவும் நன்றி சொன்ன மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பீங்கள நாங்களும் செய்கிறோம். நன்றி. என்னை பின்செல் என்ற இறையோன் குரலுக்கு செவி சாய்த்து, இதோ வருகிறேன் என்று இதமாய் பதிலுரைத்து, உடனே குருகுலம் புகுந்து மெய்மை இறைவனை சிக்கன பற்றி தன் சிந்தனை சொல் செயல் சீரமைத்து, உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அழித்து 25 ஆண்டுகள் அற்புதமாய் பணிபுரிந்தவர்களே, உங்களை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்தில் உங்களை நினைவு கூறுவோம் என்ற அந்த பதிவை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக பதிவு செய்து கொள்கின்றோம். இத்தருணத்திலே எல்லாரும் வந்த உடனே வரவேற்பாங்க. ஆனால் இன்று நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். காரணம், இது நன்றியின் விழா. ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய மகிழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அருள் தந்தை ராய் ஜார்ஜ், தி ப்ரொவின்ஷியல் சுப்பீரியர் ஆஃப் மதர் தெரேசா ப்ராவின்ஸ், அவர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து பொன்னாடை போர்த்த அருள் தந்தை பாஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதோடு எங்களுடைய மகிழ்வில் இன்று உடனிருந்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை வாழ்த்திய அருள் தந்தை சிபி தடத்தில் தி வைஸ் ப்ரொவின்ஷியல் ஆஃப் சென்ட் பால் ப்ராவின்ஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்று நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக ஃபாதர் விகேஎஸ் அல்ராஜ், தி விகே ஜெனரல் ஆஃப் பாளையங்கோட்டை டயசிஸ், முன்னாடி ஃபாதர் சொன்னது போல அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அருள் தந்தை பாஸ்டின் அவர்கள் தெரிவித்துக் கொள்வார்கள். அடுத்ததாக நம்முடைய வடக்கங்குளம் மறை வட்டத்தினுடைய தந்தை
மார்டின் அவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஃபாதர் வெளியில் உட்கார்ந்து நின்றுருக்கிறாரு. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஃபாதர் ஜோசப் ஸ்டாலின், த கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஆர்சி ஸ்கூல்ஸ் இன் தூத்துக்குடி டயசிஸ், அவர்களையும் அன்போடு வரவேற்று எங்களுடைய மகிழ்ச்சியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும், யாரையும் மறந்து விடவில்லை, எல்லோரையும் நினைவில் கொண்டு வந்து நன்றி தெரிவிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தோழமையில் உடன் இருக்கக்கூடிய குட் நியூஸ் சிஸ்டர்ஸ், பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் கடந்த 3-4 நாட்களாக உடனுடைந்து உழைத்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறுதியாக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி பாடலானது பாடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அருள் தந்தையர்களுக்கும் அருள் கன்னியர்களுக்கும் உணவானது குருமடத்திலும், மக்களுக்கு உணவானது ஆலயத்தின் பின்புறல் இருக்கக்கூடிய அரங்கிலும் கொடுக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இப்போது பாடல் பாடப்படும். அந்த நேரத்திலே அனைத்து அருள் தந்தையர்களும் பலிபீடத்திலே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் இணைந்து ஒரு புகைப்படம் எடுக்க இருக்கின்றோம்.